யோபு 22வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். அது மட்டும் இல்லாமல் அதை நிலைவரப்படுத்துகிற தேவன். எப்படி நம்முடைய காரியங்கள் நிலைவரப்படும் பார்க்கும்போது, நம்ம ஆண்டவர் கூட இணைந்து வாழும்போது ஏசப்பா நமக்கு ஞானத்தை தருவாங்க. அப்போது நம்ம ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறதுல நம்ம ஞானத்தோடு செயல்பட்டு ஒவ்வொரு காரியங்களை நம்ம செயல்படுத்துவோம். அப்படி செயல்படுத்தும் போது ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுவார். அது நம்முடைய வாழ்க்கையில் நிலைவரப்படும். நம்முடைய செயல்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு ஞானம் தருவார். அந்த ஞானத்தோடு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வராது. மற்றவங்களுடைய பார்வைக்கு அது ஒரு சக்ஸஸாக தான் மாறும். நம்முடைய காரியங்கள் வெற்றியாக நடக்கும்போது மற்றவங்க பார்க்கும்போது இது எப்படி இவங்க வாழ்க்கையில் மட்டும் எல்லா முடிவுமே சக்ஸஸாக மாறுதுன்னு அதிசயப்படுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வாங்க. நீங்கள் உங்களுடைய வழிகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் நிலைவரப்படுத்துவார். அவரை விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.